வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சந்திராஷ்டமம். ஸோ சந்திராஷ்டமம்னு எல்லோருமே ரொம்ப பயப்படுறது, 2.5 நாட்கள் எதுவுமே வேலை செய்யாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா சந்திராஷ்டமங்கிறது ஒரு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுமா வழியே டோட்டலாக வேலையை வெட்டி எதுவும் செய்யாமல் ஓரமாக உட்காந்துங்கிறது தப்பான கான்செப்ட். சந்திராஷ்டம காலங்கள் கொஞ்சம் வாய் கொடுக்காமல் இருக்கணும். கொஞ்சம் ஏடாகடமான ஆளுங்க இருக்குன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் ஒதுங்கி போகணும் இல்லையா. மற்றபடி வேலை செய்யாமலோ வீட்டில் ஒதுங்கி இருக்கணுங்கிறது அர்த்தமே கிடையாது. ஸோ முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி சந்திராஷ்டம காலங்கள் அந்த 2 நாட்டில் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உட்காரோம் ரொம்ப தப்பு. ஸோ அப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்போது, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, முக்கியமான ஒரு இன்டர்வியூ இருக்குது, வர சொல்லிட்டாங்க, அன்றைக்கி என் சந்திராஷ்டமம் நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்போது அதுக்கான ஒரு பரிகாரம் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா, ஒரு உப்பு சர்க்கரை தண்ணி கரைசல் வச்சுக்கோங்க. ஸோ அதை குடிச்சிடுங்க. ஸோ குடிச்சிட்டு அந்த மீட்டிங்கில் போய் உட்காருங்க. அந்த வயிற்றில் அந்த கரைசல் இருக்கும், கொஞ்சம் குடிங்க. அதுக்கு ஒரு பொட்டை வயிறு ஃபுல்லாக குடிக்கணும், சும்மா கொஞ்சம் குடிங்க. ஸோ அது குடிச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு அந்த ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ அந்த சந்திராஷ்டமத்தோடைய பாதிப்போ கண்டிப்பாக வராதுங்க. ஸோ அது உண்மையான விஷயம். அதனால் இது பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்களை கொடுக்கும். ஸோ சந்திராஷ்டமத்தை பார்த்து ரொம்ப பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ரெகுலராக பண்ணுற விஷயங்களே பண்ணுங்கள். முக்கியமான எந்த மீட்டிங்காக இருந்தாலோ எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் இந்த விஷயத்தை பண்ணிட்டு போகும்போது ரொம்ப சிறப்பான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.